வணக்கம் நண்பர்களே, குட்டி ஸ்டோரிஸ் உலகத்திற்கு வரவேற்கிறோம். ஹாய் குட்டீஸ். ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு குரங்கன் வாழ்ந்து வந்தான். அவன் ரொம்ப சுறுசுறுப்பானவன். எப்போதும் ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு துள்ளிக் கொண்டு விளையாடிக் கொண்டே இருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு சிறிய பழக்கம் இருந்தது. அவன் கொஞ்சம் அவசரக்காரன். எதையும் சீக்கிரமா செய்யணும் என்பதுதான் அவன் எண்ணம். நான் வேகமா பண்ணிட்டேனாதான் உன்னை ஸ்மார்ட் என்றவன் அடிக்கடி நினைப்பான். ஒரு நாள் காலையில் சூரிய ஒளி மரங்களுக்குள் அழகாக விழுந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் குரங்கன் துள்ளிக்கொண்டு சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அப்போ தூரத்தில் ஒரு பெரிய மரம் அவன் கண்களில் பட்டது. அந்த மரம் முழுக்க பழுத்த மஞ்சள் நிறத்தில் மின்னும் இனிய பழங்களால் நிறைந்திருந்தது. அதை பார்த்தவுடன் அவன் கண்கள் பெரிதாகி, வாவ், இவ்வளவு பழங்களா? இது எல்லாம் எனக்குத்தான் என்று மகிழ்ச்சியுடன் குதித்தான். அவன் உடனே அந்த மரத்துக்கு ஓடிச் சென்றான். இந்த எல்லா பழங்களையும் நான் உடனே எடுத்துறணும் என்று அவசரமாக நினைத்தான். அவன் வேகமாக மரத்தில் ஏற ஆரம்பித்தான். ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு அவசரமாக துள்ளினான். இலைகள் குதுங்க, கிளைகள் அசைய அவன் வேகம் இன்னும் அதிகரித்தது. ஆனால் அவசரத்தில் எந்த கிளை பலமாக இருக்கிறது, எது பலவீனமாக இருக்கிறது என்று அவன் கவனிக்கவே இல்ல. திடீரென்று அவன் ஒரு மெல்லிய கிளையில் கால் வைத்தான். அந்த கிளை அவன் எடையை தாங்க முடியாமல் சடாக் என்று உடைந்தது. குரங்கன் கீழே விழுந்தான். அவன் மண்ணில் விழுந்ததும் கொஞ்சம் வலி, கொஞ்சம் பயம். அவன் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான். அவனுடைய முகத்தில் சிரிப்பு இல்ல, சிந்தனை மட்டும். நான் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டேன் என்று அவன் தன்னிடமே கேள்வி கேட்டான். அந்த நேரத்தில் அருகிலிருந்த ஒரு வயதான குரங்கன் மெதுவாக நடந்து வந்து அவனை பார்த்து சிரித்துக்கொண்டு சொன்னது, அவசரம் உன்னை கீழே தள்ளும், பொறுமை உன்னை மேலே ஏற்றும். அந்த வார்த்தைகள் குரங்கனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவன் அமைதியாக தலையாட்டினான். அடுத்த நாள் காலை குரங்கன் மீண்டும் அதே மரத்துக்கு வந்தான். ஆனா இந்த முறை அவன் வேற மாதிரி இருந்தான். அவன் அவசரப்படவில்லை. மெதுவாக கவனமாக மரத்தில் ஏற ஆரம்பித்தான். ஒவ்வொரு கிளையையும் கையில் தொட்டு பார்த்தான். இது பலமாயிருக்கா என்று சரிபார்த்து அடுத்த படி எடுத்தான். அவன் சுவாசத்தை மெதுவாக வைத்து ஒவ்வொரு அசைவையும் கவனமாக செய்தான். இப்போது கிளைகள் அசைந்தாலும் அவன் பயப்படவில்லை, ஏனெனில் அவன் கவனமாக இருந்தான். சில நேரம் கழித்து அவன் பாதுகாப்பாக மேலே சென்றான். அங்கு ஒரு பெரிய இனிய பழுத்த பழம் அவன் கையில் கிடைத்தது. அவன் அதை எடுத்து மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டான். அவனுடைய முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு. இப்போதான் புரியுது, மெதுவா கவனமா செய்தாதான் எல்லாம் நன்றாக முடியும் என்று அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான். அந்த நாளிலிருந்து குரங்கன் எந்த வேலையையும் அவசரமாக செய்யவில்லை. அவன் எப்போதும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட ஆரம்பித்தான். அதனால் அவன் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் மாறியது. இந்த கதை சொல்லும் கருத்து, அவசரப்படாமல் பொறுமையுடன் செயல்பட்டால்தான் நாம் பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் இருப்போம். மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம் குட்டீஸ். பாய்.